வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு நவராத்திரியோட 8வது நாள். நாங்கள் 8வது ஒரு நாயன்மார் பற்றி கதை சொல்ல போகிறோம். இன்னைக்கு எந்த நாயன்மார் பற்றி கதை சொல்ல போகிறோம்ப்பா? வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி தண்டி அடிகள் அப்படின்னு ஒரு நாயன்மார். ரொம்ப அருமையான கதை. இந்த கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கொலுவில் நாயனாரை பார்த்துட்டு கதையை பேசுவோம். கதையை பற்றி சிந்திக்கலாம். தண்டியடிகள். தண்டியடிகள் நாயன்மாரை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த கதையில் பேசுவோம். ஸோ தண்டியடிகள் திருவாரூரை சேர்ந்தவர். திருவாரூரில் பிறக்கிறார். தண்டியடிகளுக்கு பிறவியிலேயே கண்ணு தெரியாது, கண் பார்வை இல்லாதவர். ஆனாலும் பிறந்து வளரும்போது அந்த திருவாரூரில் பிறந்ததுனால பயங்கர சிவபக்தி அவருக்கு. அண்டு பிறப்பிலிருந்தே எல்லாரும் சொல்ல கண்டு அப்படியே கேட்டு கேட்டு சிவனை பற்றி அவருக்கு ஒரு அகக்கண், அவருக்கு புறக்கண் தெரியாது. புறக்கண்ணா வெளியில் இருக்கிற அந்த கண், வெளியில் இருக்கிறத தெரியுது, உள்ளுக்குள்ளே இருக்கிறத தெரியறதுக்கு பேர் அகக்கண் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த அகக்கண்ணாலேயே மிச்சவா சொல்கிறது, அடியார்கள் பாடுற பாட்டுக்கள்லாம் கேட்டு கேட்டு இப்படி தான் சிவபெருமான் இருப்பார் அப்படின்னு அவர் அகக்கண்ணுக்குள்ளேயே அவர் சிவபெருமானை பற்றின ஒரு இதை பில்ட் பண்ணிடுறார். விடாமல் டெய்லி திருவாரூரில் போய் சுவாமியை பார்ப்பார். திருவாரூர் தியாகராஜரை போய் பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுவார். தரிசனம் பண்ணும்போது அவரால் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவார்னா தரிசனம், அங்கே போய் நின்றுட்டு சுவாமியை நினச்சிட்டு தரிசனம் பண்ணுவார். தரிசனம் பண்ணும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவருக்கு பெரிய குறை, கண்ணு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, சுவாமிகிட்ட போயிட்டு சுவாமிகிட்ட டெய்லி போய் சுவாமியை காலம்பரை போய் சுவாமி கும்பிட்ற மாதிரி டெய்லி கோயிலுக்கு போக வேண்டியது. சுவாமி கும்பிட்டுட்டு என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி எனக்கு கோவிலுக்குள்ளே உங்களை கும்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி. உங்களை நான் பார்க்க முடியலனாலும் உங்களை மனசுக்குள்ளே நான் பார்க்குறேன். ஆனால் உங்களால் என்ன பார்க்க முடியுது, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம சுவாமியை பார்க்குறோம், சுவாமி நம்மளை பார்க்குறார் இல்லையா, பார்த்துட்டே தான் இருக்கார் சர்வேஸ்வரன். பட் அங்கே இருக்கிற அந்த தியாகராஜர் பார்க்குறான்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு, அது ஒரு சந்தோஷம். ஸோ இப்படி அவர் வாழ்க்கையை நடத்தின்னு போயிட்டுருக்கார். இப்போ இவ்வளோ குறை இருந்தபோது கூட அவர் என்ன பண்ணுவார்னா, கோயிலுக்கு தவறாமல் வந்துட்டுருப்பார். ரெண்டாவது, சுவாமிகிட்ட போய் நன்றி சொல்லிட்டு வருவார் டெய்லி, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அப்புறம் அந்த கோவில்களில் ஏதாவது அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன கைங்கரியங்கள், சின்ன சின்ன உதவி பண்ணிட்டுருப்பார். இப்போது என்ன ஆகுது, அவர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு இந்த கோவிலில் இருக்கிற குளம் தூர்வாரப்படாமல் நிறையா மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி மக்கள் பேசிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறார், இவருக்கு கண்ணு தெரியல, இருந்தாலும் தன்னோட வைராக்கியத்தினால என்ன பண்ணுறார், சுவாமியோட குளம், இதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தூர்வார போகிறார். தூர்வாடுறது அப்படின்னா ட்ரெட்ஜிங் இங்கிலீஷில். ஸோ தூர்வார போகிறார். அந்த குளத்தை எப்படி தூர்வாருவாங்க, சின்ன குளம் பெரிய குளம் இப்போ அந்த மாதிரி புக்கில் எல்லாம் கிடையாது. வாளி, ஒரு மம்பட்டி எடுத்துன்னு போய் வாளியில் மண்ணை ஃபில் பண்ணி அந்த வாளி அப்படியே தூக்கின்னு வெளியில் போடணும் அந்த மண்ணை. அப்புறம் அங்கேருந்து வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இவர் என்ன பண்ணுறார், கண்ணு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறார், உதவி மக்களோட உதவியோட ஒரு பெரிய கம்பை ஊன்றார். எது, தெப்பக்குளத்தோட ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு ஓரத்தில் ஒன்று கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக தெப்பக்குளத்தோட சென்டரில் ஊனிடுறார். ஓகே. அப்புறம் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கயிறை கட்டிடுறார். இந்த கயிறை ஏன் கட்டுறார் அப்படின்னா, அவருக்கு கைட் பண்ணுறதுக்கு. இப்போது இது ஊன்றதுக்கு வாங்கோன்னா மக்கள் வருவாங்க, போக வர வாங்கோன்னா மக்கள் அவாலே பண்ணிட்டு போயிடுவோன்ற மாதிரி பேசிடுவா இல்லையா. ஸோ இது கைடிங்காக இதை கட்டுறார். கட்டி முடிச்சுட்டு ஒரு வாளியும் மம்பட்டியும் எடுத்துன்னு போய் ஸ்ட்ரெயிட்டாக குளத்தோட நடு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த மண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி ஓரம் கொட்டிட்டு திருப்பி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த திருவாரூரில் சமணர்கள் இருந்தாள், ஜெயினஸ். ஸோ அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கு இந்த ஷைவைட்ஸ் அப்படின்னா அவளுக்கு பிடிக்காது. ஸோ அவள் என்ன பண்ணுறா, இவரை வேணுன்ட்டே வம்பு இழுக்கணும், வேணுன்ட்டே கேலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, உனக்கு கண்ணு தெரியாதே, நீ என்ன இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்க, உன்னோட நீ கும்பிட்ற அந்த சிவபெருமான் உனக்கு கண்ணு கொடுத்துருவான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது உனக்கு, நீ குருடனாக தான் இருக்க போகிற. அண்டு உங்கள் சுவாமி இந்த இதுனா உனக்கு கண்ணு கிடைக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் அவங்க பேசுகிறதெல்லாம் கண்டுக்காமல் இவர் தன்னோட வேலையை பார்த்துட்டே இருக்கார்.
உடனே அவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்க, உனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு காதும் கேட்காதா அப்படின்னு அவரை ஒன்றுமே இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஏளனம் அப்படின்னு சொல்லுவோம், ஏளனப்படுத்தி பேசுகிறாங்க. ஸோ அவர் வந்து போய் மண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டு சுவாமியை நினச்சிட்டு அவர் வந்து சொல்கிறார், நீ என்னை பற்றி பேசினதுனால பரவாயில்ல, நான் வந்து விட்டுருப்பேன், நீ என்னோட பெருமான் சிவபெருமானை பற்றி பேசிட்ட, நான் சொல்கிறேன், எனக்கு நாளைக்கு எனக்கு கண் பார்வை வந்துடும், உங்களுக்கு கண் பார்வை போயிடும் அப்படின்னோடனே உடனே அந்த சமணர்கள் என்ன சொல்கிறா, அப்படி நடந்தால் நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுறோம், இனிமேல் நாங்கள் இந்த ஊர்லேயே கூட இருக்க மாட்டோம், அண்ட் உங்கள் சுவாமி வந்து நிஜமான இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து சரின்னு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஆற்றுக்கு போகிறார். ஆற்றுக்கு போனோன்னே சாப்பிட்டுட்டு இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு தோணல், சுவாமி நான் எனக்கு கண் வந்துடும்னு உங்களை நான் வந்து எதுவும் இதனால சொல்லலை, எனக்கு கண் பார்வை வேணுன்றதுக்காக சொல்லலை, ஆனால் வந்து இந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தா பரவாயில்ல, உங்களை சொன்னது என்னால் தாங்க முடியல, அதனால் நான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னோடனே சொல்லிட்டேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே போகிறார். அப்புறம் தூங்குறார். தூங்கினோன்னா கனவுல சிவபெருமான் வந்து என்ன சொல்கிறார் அவர்கிட்ட, நீ சொன்னது கரெக்டு தான், உனக்கு நீ சொன்னபடியே நாளைக்கு கண் பார்வை வந்துடும், அவளுக்கு கண் பார்வை போயிடும், இது போக நீ குளத்தை தூர்வாடுறதுக்கும் உனக்கு நீ எடுத்துட்ட அந்த திருப்பணியை நீ முடிப்பாய் அப்படின்னு சொல்லிடுறார். சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைஞ்சிடுறார். சிவபெருமான் என்ன பண்ணுறார், போய் எங்கள் சோழ அரசர்கிட்ட, அந்த திருவாரூர்ன்றது சோழ நாடு, இந்த சோழ அரசர்கிட்ட போய் என்ன சொல்கிறார், அவரோட கனவில் போயிட்டு இந்த திருவாரூர் குளத்தை ஒரு அடியார் தண்டியடிகள்ன்ற ஒரு அடியார் தூர்வாரின்னு இருக்கார், ஒத்த ஆளா, இது ரொம்ப கஷ்டமான செயல், பண்ண முடியாது, நீ உன்னோட சேனைகளை உன்னோட ஆர்மியை அனுப்பிச்சு ஹெல்ப் பண்ணி அதை தூர்வாரணும், இது என்னோட கட்டளைன்னு சுவாமி ராஜாட்ட சொல்லிடுறார் கனவில். உடனே ராஜா வந்து அப்படியே உடனே ஓகேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலம்புற என்ன ஆகுது, தண்டியடிகள் ஏந்திருந்திருக்கிறார். ஏந்திருந்து ஆஸ் யூஷுவல் அவர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகிறார். ஏந்திருந்து பார்க்குறார், கண் பார்வை வரல, ஆனாலும் அவருக்கு சுவாமி மேலே ஒரு அலாதி நம்பிக்கை. போகிறார், போயிட்டு சுவாமி அங்கே திருவாரூர் சுவாமியை பார்க்குறார். பார்த்துட்டு வந்து இங்கே திருப்பி குளத்துக்கு வந்து தூர்வாரணும்னு இறங்குறார். அப்போ இந்த சமணர்கள் வந்து இவரை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி கேலி பண்ணி அவரை வந்து ஏளனப்படுத்திடணும்னு நினைக்கிறான். அவள் வந்து அந்த வச்சுன்ற அந்த இதில் வந்து அவள் ஜெயிச்ச மாதிரி நினச்சிண்டு அவள் வந்து பண்ணணும்னு வரும்போது இவர் சரின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்தில் முங்கி ஏந்திருக்கிறார். ஏந்திருந்தோன்னே இவர் கண் பார்வை வந்துடுது, அவங்களுக்கு கண் பார்வை போயிடுறது. அவங்களுக்கு கண் பார்வை போயிடணுன்னா அவங்களுக்கு அப்போ தான் புரியுறது, இந்த பக்தி மூலமாக சொல்கிற அந்த வார்த்தைகள் இதெல்லாம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது அப்போ தான் புரியுறது. அவங்களுக்கு கண் பார்வை போய்டுறது. போனோன்னா அவங்க அந்த அவங்களே பந்தயம் வச்சுட்டதுனால அவங்களே வேறு வழி இல்லாமல் அவங்களே ஊரை விட்டும் கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்ப இந்த பக்கம் ராஜாவோட சேனைகள்லாம் வராங்க. வந்தோன்னே யார் தண்டியடிகள்னோன்னா இவர் நிற்கிறார் இங்கே தண்டியடிகள். இப்போ நீ தனியாக பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னார் சுவாமி என் கனவுல வந்து, அதனால் நாங்கள் இதை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க தூர் வர ஆரம்பிச்சிடுறாங்க சேனைகளோட. ஒரு 500 பேர் தூர் வாரினா வித்தின் டே ஆர் 2 ஃபினிஷ் பண்ணிடலாம் இல்லையா. இவர் என்ன பண்ணுறார், கண் பார்வை கிடச்சோன்னே ஸ்ட்ரீட்டாக போகிறார். போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு திருவாரூரில், சுவாமி எனக்கு வந்து இவ்வளோ நாளாக அகக்கண்ணில் நான் பார்த்தேன், புறக்கண்ணில் பார்க்க வேண்டியது நான் ஒன்றை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை தான் பார்க்கணுன்னு நான் வந்திருக்கேன். எனக்கு கண் கிடைச்சதோட பாக்கியமே ஒன்றை புறக்கண்ணாலையும் பார்க்கணும் அகக்கண்ணாலையும் பார்க்கணுன்றது தான். முக்கண்ணன் நீ எனக்கு வந்து இந்த பார்வையை கொடுத்து எனக்கு அருளி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சுவாமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணோன்னா சுவாமி சொல்கிறார், நீ இவ்வளோ கஷ்டங்கள்லையும் நீ இந்த மாதிரி பண்ணின்னு உன்னோட பக்தியை காமிச்சிருக்க, அதனால் உனக்கு நாயனார் பதவி அப்படின்னு சொல்லிட்டு தண்டியடிகளுக்கு நாயனார் பதவி கொடுத்து உன்னோட காலம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு உனக்கு சிவ பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ அன்பு அப்படின்னு சொல்கிறோம், இதை வந்து லவ் அப்படின்னு சொல்லிடுவோம் இங்கிலீஷில். காதல், லவ். தமிழில் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ வந்து அன்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நண்பர்களுக்குள்ள அதுக்கு பேர் நட்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்து குழந்தைக்கும் அப்பா அம்மாவுக்கும் உள்ள அந்த
அன்புக்கு பேர் வாத்சல்யம். அப்பா குழந்தை மேலேயும் குழந்தை அப்பா மேலேயும் காமிக்கிறதுக்கு பேர் வாத்சல்யம். அதே மாதிரி ஒரு காதலன் ஒரு காதலி, அது காதல். அதே மாதிரி சுவாமி மேலே காமிக்கிற அன்புக்கு பேர் பக்தி. சுவாமி திருப்பி பக்தன் மேலே காமிக்கிற அன்புக்கு பேர் அருள். உண்மையான பக்திக்கு சுவாமியோட அருள் எப்பயுமே இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த தண்டியடிகளோட ஸ்டோரி ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதை தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்குறோம். உண்மையான பக்தி இருந்தால் கடவுளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அருமையான கதை, போட்டு கேட்டு பாருங்க, திருப்பி ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.